ஹலோ கைஸ், நான் உங்கள் எடிட்டர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிட்டத்தட்ட நம்மளோட சேனல் வந்து 1 இயர் வீடியோ எதுவுமே போட காணோம். ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் பர்சனல் ஒர்க்லேயே இருந்துட்டேன். அதனால் நம்மளோட சேனல் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. போஸ்ட்டு யாராச்சும் கமெண்ட் பண்ண ரீப்ளை பண்ணவே முடியல. ஸோ அதனால் வந்து இப்போது என்ன ப்ராப்ளம்னா, மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு எனக்கு யூடியூப்லேருந்து. அதாவது நம்மளோட சேனல் வந்து ஏர்னிங்ஸு டிசேபிள் பண்ணிட்டாங்க. யூடியூப் ப்ரோக்ராம் பார்ட்னர் வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. ஏன்னா எதுக்குன்னா, 1 இயராக எந்த வீடியோ போடாக்கான நம்மளோட சேனலில், அதனால் ஆக்டிவிட்டே இல்லை. அதனால் வந்து மானிட்டைசேஷனை டிசேபிள் பண்ணிட்டானுங்க யூடியூப்லேருந்து. இனிமேல் வந்து நல்லா பணமே சம்பாதிக்க முடியாது. அந்த 1 இயருக்கு வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்தது. ஸோ இப்போ வந்து தற்காலிகமாக முடக்கப்பட்டு உள்ளார் எடிட்டர் விஜய் சேனலில். அதனால் இப்போ வந்து நான் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு வீடியோ போட்டு தாங்க 100 வீடியோ கண்டிப்பாக நான் போட்டாகணும். ஏன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து 2000 தான் இருக்குது. இன்னும் 2000 எடுக்கணும்னா கண்டிப்பாக 10 நிமிஷம் வீடியோ போட்டு தான் ஆகணும். இனிமேல் வந்து வாரத்துக்கு 2 வீடியோ இல்லை மாதத்துக்கு 2 வீடியோ நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் யூடியூப்பில் பணம் சம்பளம்னா அந்த வீடியோ போட்டு தான் ஆகணும். அதனால் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன் அண்டு நிறைய விஷயம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன், இல்லை ஃபேஸ் காட்டி நான் பண்ணுவேன். கண்டிப்பாக வீடியோ என்ஜாய் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் புதுசு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணுங்கள். என்னமாரி வந்து சோம்பேறிப்பட்டு சேனலை இது பண்ணாதீங்க. நான் வந்து 2015 சம்திங் அப்போ ஓப்பன் பண்ணேன் கஷ்டப்பட்டு. மானிட்டைசேஷன் வாங்கினேன். இப்போ 1 இயர் வந்து விட்டேன் மெயின்டைன் பண்ணாமல். அதனால் வந்து மிகப்பெரிய பாதிப்பு எனக்கு. இனிமேல் கண்டென்ட்டும் வந்து ஓன் கண்டென்ட்டாக போடுங்க, மற்ற கண்டென்ட் எடுக்காதீங்க. எடுத்தாலும் கீழே கிரெடிட்னு கொடுத்துருங்க. மோஸ்ட்லி ஏஏ வீடியோ அதிகமாக போடாதீங்க. ஏஏ வீடியோ போட்டிங்கன்னா நல்லா லாபம் கிடைக்கும், வியூஸு சப்ஸ்கிரைப் வருவாங்க, மானிட்டைசேஷன் கூட கிடச்சிடும். ஆனால் லாஸ்ட்டில் ஆப் வச்சுருவானுங்க யூடியூப்பில், டெர்மினேட் கூட பண்ணுறானுங்க, இல்லை மானிட்டைசேஷன் டிசேபிள் பண்ணுறாங்க. எவ்வளோ வாட்டி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ளை ஆகாது. அதனால் ஏஏ வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் காட்டி பண்ணுங்கள். ஓன் வாய்ஸு எப்படி பண்ணணும் சொல்லிவிட்டு இதுமாரி ரெக்கார்டிங் வீடியோ கொடுத்து போடுங்க. அப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி ட்ரைபாடோ இதை வச்சுட்டு ஃபோன் இந்த கையில் வச்சுட்டு இப்படி தான் பண்ணுங்க சொல்லி பண்ணுங்கள். அது பேக்ரவுண்ட் வாய்ஸு பேக்ரவுண்டில் வீடியோவில் கொடுக்காதீங்க. உங்கள் ஃபேஸ் காட்டி பண்ணுங்கள், வாய்ஸ் எடுத்து கொடுங்க. தொடர்ந்து வந்து ஏஏ வீடியோ போடாதீங்க. போட்டாலும் உங்கள் ஃபேஸ் காட்டி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு யாருன்னு யூடியூப்பில் தெரியும், உங்களோட சேனல் வெரிஃபை பண்ணுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ யூடியூப்பில் நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோன்னு எனக்கே தெரில. சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஏதோ வீடியோ வந்து ஏதோ ப்ளே ஆக மாட்டுதான், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுது. நிறைய பேர் ப்ரைவேட்டில் போட்டாங்க. அதேமாதிரி சொல்லமா கொள்ளாமல் யூடியூப்காரங்க வந்து டெர்மினேட் பண்ணிடுறானுங்க சேனலை. எந்த ரீசனுமே சொல்ல மாட்டாங்க. மெயிலும் வராது, உங்களுக்கு ஜிமெயில் எதுவுமே வராது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் வந்து என்னோடய மிஸ்டேக்னால மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிடுச்சு. டிசேபிள் ஆகிடுச்சு. நான் எடுத்துன்னு வந்துடுவேன் வீடியோ போட்டு. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நான் வந்து நிறைய கண்டென்ட் வச்சுருக்கேன். அண்டு அப்ளிகேஷன் வீடியோ எடிட்டிங்கு பெஸ்ட்டு 4K எடிட்டிங்லாம் நிறைய வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் பண்ண தப்பு யாரும் பண்ணாதீங்க. அனுபவிச்சுட்டு இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஜஸ்ட்டு 1 இயரில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஒன்று எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணுவேன், யாராச்சும் போஸ்ட்டு நியூ ட்ரெண்டிங்கில் என்னென்ன இருக்குது செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ எத்தனை வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது சும்மா செக் பண்ண மானிட்டைசேஷன் செக் பண்ணால் டிசேபிள் காட்டுது. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், சைடில் பாருங்கள். வாட்ச் ஹவர்ஸ்லாம் கம்மியாகிடுச்சு. ஸோ இந்த இயருக்குள்ளேயே நான் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி ஆகணும். அடுத்த இயருக்கு தான் நான் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். இன்னொரு சேனலை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன், அந்த வேறு மாதிரி விளாக் சேனல், பர்சனல் சேனல் தான். அதில் வந்து வீடியோஸ் போட்டு மானிட்டைசேஷனாக வாங்கிட்டேன் 2 சேனலுக்கும். அதிலே ஏர்னிங்ஸ் வருது. ஸோ அதுலேயே ஃபோக்கஸ் இருந்ததுனால இந்த சேனலை நான் விட்டேன். ஸோ எல்லாம் என்னோடய மிஸ்டேக் தான். ஸோ ஓகே கேஸ், வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நிறைய புது வீடியோ நான் யோசிச்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன அப்ளிகேஷனை பற்றி இதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சார்ட் அந்த தமிழ் ஃபண்டு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கேஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, போடுகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் தரமான உங்களுக்கு கம்பேக் கொடுக்குறேன். ஓகே கேஸ், பை பாய்.